ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பார்க். இந்த கார் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஐட்லிங் போது பாருங்கள் ரொம்ப வைப்ரேஷன்ஸ் இருக்குது. கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட், பேசிக் கம்ப்ளைண்ட் வந்து சிக்னலில் வண்டி நிறுத்தினா உடனே ஆஃப் ஆகிடுது. ஏசி போட்டால் ஏசி இல்லைனா ஒரு 10 செகண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா சிக்னலில் நிற்கும் போது அது 2 நிமிஷம் ஆகுது, இல்லை பம்பர் டு பம்பர் போகிறோன்னா ஆக்சிடென்ட் மிச்சிட்டு ஏறி கொண்டிருக்கும் டொரன்னு. ஸோ அது இருக்கிற இரிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் பண்ணுற அந்த ஆசையை விட்டு போயிடும், வெறுத்தே போயிடும். வண்டி ஓட்டணும் இல்லை வெளியில் எங்கே போங்கிற அந்த ஃபீலிங்ஸே காலி போயிடும். ஸோ அது உண்மையிலே வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸான ஒரு விஷயம். இந்த வண்டியை பொறுத்தவரை நம்ம பார்த்துக்கலாம், ஸ்கேன் பண்ணி ஏதாச்சும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துக்குவோம். சார் இந்த பக்கம் வந்துடும், உள்ளே வந்திருக்கேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்கும்போது நமக்கு 800 RPM வந்து பார்த்தோன்னா இப்போ ஐலிங்கில் ஓடிட்டுருக்கு. இப்போது 700 to 800 RPMங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. 100 RPM வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஓகே, ஸோ 100 RPM ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுங்கிறது வந்து பார்த்தோன்னா நாட் ஓகே. இது வந்து கொஞ்சம் அப்நார்மல் தான். சில இடம் 600 கூட காட்டாமல் காட்டுது. 600க்குமே ட்ராப் ஆகுது சார் இந்த ஐடியல் பொசிஷனில். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஏசி போடுறேன். இப்போ இது வரைக்கும் ஏசி இல்லை. ஸோ நான் ஏசி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஏசி ஆன் பண்ணிட்டேன். ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. 500 RPM இது வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளோ ஆர்பிஎம் டவுன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ என்ஜினே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ என்ஜினுமே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. 500 RPMங்கிறது ரொம்ப லோயஸ்ட் RPM. ஸோ 600 RPM ரொம்ப லோ RPM. இந்த RPM ஓடிச்சுன்னா வண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக தான் செய்யும். ஓகே, ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன்ஸ், பொசிஷன் சென்சார் சர்க்யூட் ஹை வோல்டேஜ், அகைன் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் ஓப்பன் பொசிஷன் பர்ஃபார்மன்ஸு, தென் ஏர் கண்டிஷனர் ரெஃப்ரிஜரேஷன் ப்ரெஷர் சென்சார் சர்க்யூட் லோ வோல்டேஜ். Again one more 510, it says please refer to the service manual. So again one more throttle closed position performance issue, then cylinder 2 injector control circuit low voltage. So these all the problems comes. Now I am going to check it the culprit injector 2. Okay, the rightmost terminal, it is ground voltage fine. In the value in the terminal rightmost one. The leftmost should be around 4.5, which is not there. Injector 2 இந்த பாருங்க, இன்ஜெக்டர் 2ங்கிறது இது பாருங்க, இதுதான் இன்ஜெக்டர் 2. இந்த இன்ஜெக்டர் 2வது சர்க்யூட்டும் எல்லாத்துக்கும் இன்ஜெக்டர் 4 இன்ஜெக்டருக்குமே இங்கேருந்து தான் வருது, இந்த ECMல தான் வருது. அதில் 2வது இன்ஜெக்டர் சர்க்யூட் வந்து பார்த்தோன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எலி கடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த வண்டி நம்ம கிட்ட வரும்போது என்ன சொல்லி வந்ததுன்னா, ECM ப்ராப்ளம் சொல்லி வந்தது. ECMனா இதுதான் ECM, சரிங்களா? அதை நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணோம். ஏன்னா நம்ம நார்மலாக மற்றவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணதில் இது ECM ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், நான் ஒரு லூப் அடிச்சிருப்பேன், சரியா? இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளத்துக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கேன் பண்ணி டயக்னோஸ் பண்ணதில் 2 ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் 2 அது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா EGR லைன், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் வண்டி என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தடன்னு ஆடுது, ஐட்லிங்கில் ஆஃப் ஆகுது. நீங்கள் நினைப்பீங்க சார் சிம்பிள் தான் சார், இப்போ ஒயர் தானே சார் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இதை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக நினைப்பீங்க. அப்படிலாம் அது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இப்படி இருக்கும், நீங்கள் கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஒயரெல்லாம் நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வயசு இருக்குது பாருங்கள். ECMல மட்டுமே இவ்வளோ வயசு இருக்குது. இவ்வளோ வயசு சென்சார்ஸ் ஆக்சுவல்டஸ் போகுது. நீங்கள் கரெக்டாக ஒயரை நீங்கள் ரூட் பண்ண தெரிலனா மொத்தமாக நீங்கள் என்ஜின் பேவே பிரிப்பீங்க. தென் டேஷ்போர்டு, இந்த சைடில் டேஷ்போர்டு இருக்குது, இதெல்லாம் பிரிச்சிங்கன்னா இந்த ஒயரிங் ஆர்னஸ் ஒரிஜினாலிட்டி போயிடும். பிறகு இதை கயட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்ளம்ஸ் வரும். தென் கயட்டி மாட்டுறதோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் ஒயரிங் ஸ்கிமேட்டிக் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒயரிங் ஸ்கிமேட்டிக் மட்டும் இருந்தால் போதாது, ஸ்கேனிங் மட்டும் இருந்தால் போதாது, அதெல்லாம் இன்ஃபர் பண்ண தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் எல்லாத்தையும் கயட்டி போடுவீங்க. கட்டி போட்டதுக்கப்புறம் எதில் ஜாயின் பண்ண தெரியாது, அது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி பண்ணிடும். அப்புறம் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியாமலே போயிடும். வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக
உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். We Chennai CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.